guys, வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு ஒரு கிளீனிங் vlog தான். சொல்லியிருந்தேன் லைனா கிளீன் பண்ணிட்டே போலாம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சண்டே தான். மோஸ்ட்லி சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு கடைக்கு போற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி ஹாலை குட்டியா தான் இருக்கும். ரொம்ப பெரிய ஹால்லாம் கிடையாது. இந்த குட்டி ஹாலை அழகா கிளீன் பண்ணலாம், பழைய மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா ஃபன் ஃபுட்காக பண்ணிட்டு இருந்தது. இதுவே நிறைய இடம் எடுத்துக்குது. அதனால கெஸ்ட் வராங்க, ஏதாவது பண்ணணும்னா பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இதுல இருக்க பாதி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், மிச்சத்தை ஏற கட்டிடலாம். நிறைய பாத்திரம், நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பாத்திரம். ஸோ எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்றது மட்டும் எடுத்துட்டு மித்ததை சரவண ஸ்டோர்ல இல்ல வேற எங்கேயாவது பாத்திர கடையில போட்டு புது பாத்திரம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் அது இன்னைக்கு முடியாது. மோஸ்ட்லி கிளீன் மட்டும் பண்ணிட்டு அந்த பாத்திரம்லாம் எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணலாம். வாங்க. கபோர்ட்ல இருக்க மொத்த திங்ஸுமே எடுத்து கீழே வச்சுட்டோம். இப்போ ஒன்னொன்னா எது தேவை எது தேவையில்லைன்னு எடுத்து வைக்கணும். வாங்க. கட்டக்கரைன்னு இருக்கு. இது என்ன பாத்திரம் பாக்குறீங்களா? வெள்ளி பாத்திரம் தான். பாப்பாவோட சின்ன வயசுல இருக்கும்போது இந்த வெள்ளி டம்ளர் வெள்ளி பாத்திரம்லாம் கிஃப்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி எங்க பாட்டி எனக்கு கொடுத்தது. அது அப்படியே போட்டாங்க வச்சுட்டோம். பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. வீடியோ எல்லாம் பார்த்தாதான் தெரிய போகுது எப்படி திட்டுவாங்குவேன். இது வலைக்கு பத்திரமா நம்ம பீரோல எடுத்து வச்சிடணும். என்ன பண்ண முடியும், இங்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியல. இப்ப குடுக்கலாமா வேணாமோன்னு தெரியல, பாக்கலாம். நம்ம அந்த டேபிள் மேல மைக்ரோவன் வச்சிருந்தோம். அது சம்பந்தப்பட்ட இந்த பேக்கிங் சம்பந்தப்பட்டது, கொஞ்சம் கண்ணாடி பாத்திரம், கொஞ்சம் அழகழகா இந்த வீடியோஸ்க்கெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் கூட நான் வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ சேஃபா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ல எடுத்து வச்சுட்டு திருப்பி இதுலோட பாதி என்ன கேட்டிருக்கேன் இல்லையா, அதுல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நான் இந்த மாதிரி பேஸ்கெட்ல வச்சு ஓரமா வைக்க போறேன். அதுதான் இப்ப நிறைய கண்ணாடி பாத்திரம் தான் இருக்கு. இப்படி சேஃபா எடுத்து வைப்போன்னே தெரியல. எடுத்து கொடு சார். பெரிய பாத்திரத்தை எடுத்து கொடுங்க. எங்கிட்ட இந்த நிறைய கண்ணாடி பாத்திரம் தான் இருக்கும். ஒன்னொன்னும் அழகழகா இருக்குன்னு அப்பப்போ வாங்கி வைக்கிறது. அப்படியே பார்த்து சேர்ந்து போச்சு. என்னதான் தெரியல, எவ்வளவு சூப்பர் மார்க்கெட் போனாலும் எந்த மால் போனாலுமே இந்த கண்ணாடி பாத்திரத்தை ஒன்னொன்னா வாங்கிட்டு சிறு சேர்த்து வச்சுட்டேன். இப்போ இந்த பட்டர் ஷீட் இதெல்லாம் வேற பேக்கிங் சம்மந்தப்பட்ட திங்ஸும் இதில் தான் சேர்த்து வைக்கிறேன். இந்த பேன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஹார்ட் ஷேப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஊற்றி வைக்கிறது, தந்தூரி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறது, பன்னீர் டிக்கா அந்த மாதிரிலாம். இதெல்லாம் ரொம்ப சேஃபாக எடுத்து வைக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இது தனியாக செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். இப்படியே வேலை பார்த்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். மூடும் போதே ஒரு மாதிரி சோகமாக தான் முடி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இற கட்டிட்டு இருக்கிறது தேவை இருக்க சாமானும் சொல்ல முடியாது, தேவையில்லாத சாமானும் சொல்ல முடியாது. ஏன்னா எது தேவை எது தேவையில்லைன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. எதை பார்த்தாலும் இது எனக்கு தேவை, இது ரொம்ப நல்லா இருக்கிற சஞ்சய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் ஏன் இப்படி சந்திரமுகியில் வர கங்கா மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னாங்க. திருப்பியுமே ஆக்சுவலாக நான் முடிஞ்ச வரைக்கும் இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். இனிமே முக்கால்வாசி தேவை தான் எடுத்து வச்சிருக்கேன். திருப்பி பரண மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம்ல, அப்போ கொஞ்சம் ஃபில்டர் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணாதான் லாஸ்ட்டாக இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எடுத்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த பாத்திரம் கொஞ்சம் கட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த பேக்கிங்காக யூஸ் பண்ண இந்த ஸ்டார், இந்த குக்கீஸ் யூஸ் பண்ற இந்த ஷேப்பர்ஸ், அதுவுமே நான் அங்கங்க போட்டு வச்சிருந்தேன். லாஸ்டா இப்போதான் ஒரு பாக்ஸ்ல போட்டு அழகா எடுத்து வைக்கிறேனே. ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் சேஃபா எடுத்து வைப்பீங்க, எனக்கு அப்படி பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்க வரைக்கும் பண்ணேன். இப்போ பிஸ்னஸ் போறதால அதெல்லாம் எடுத்தே வைக்க முடியல, எனக்கு டைமே இல்லை. இந்த ஹாட் பாக்ஸ்னா வேறு வேணாம். அதான் வேணாம் சொல்லியா, அதில் ஊற்றத்துக்கு இது இல்லை. பிளாஸ்டிக்காக வேறு இதில் போடணும்.
அதெல்லாம் அப்புறமா பிரிச்சுக்கலாம். வேலை பார்த்துட்டு இருக்க நடுவுலேயே பசிக்குது லைனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் நான் செய்யலை. அதனால் நான் டேரெக்டாக லஞ்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு ஸ்மூத்தி மாதிரி செஞ்சால் வயிறு ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக பசி எடுக்கும் அப்படின்றதுக்காக ஸ்மூத்தி செய்யலாம் இருந்தேன். இதில் ஆப்பிள், அதுக்கப்புறம் ரெட் பனானா, அப்புறம் மாதுளப்பழம், இந்த 3 போட்டு பண்ணலாம் அப்படின்னேன். இது வந்து ஏபிசி ஜூஸ் மாதிரிலாம் கிடையாது, அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. நானும் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில், அந்தளவுக்கு ரிசல்ட் எல்லாம் கொடுக்கல. இதுனா கொஞ்சம் வெறும் வயிற்றுல கூட நம்ம சாப்பிட்லாம், ஹெல்த்தியும் கூட, அல்சர் அந்த மாதிரிலாம் வராது. இதை வந்து சக்கரை போடாமல் சாப்பிடுங்க. நான் சக்கரைலாம் போட்டிருப்பேன். எங்கள் வீட்டாளுங்க கடை மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் லைட்டாக சக்கரை, கண்டென்ஸ் மில்க், அதுக்கப்புறம் பாதாம் எசன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. நான் எப்பவுமே இந்த ஜூஸ் பண்ணாலும் சரி, ஸ்மூத்தி பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சாக்லேட் கோட்டிங், சுகர் கோட்டிங்லாம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த ரம்யா ஃபன் ஃபுட்லேருந்தே அப்படியே தொடர்ந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சேனலில் க்ரியேட்டிவாக பண்ணி நார்மல் லைஃப்லையுமே நான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நல்லாவும் சாப்பிட்றாங்க. அதனால் தொடர்ந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதனால பாத்திரம் அதிகமாகிடுது. பரவாயில்ல, ஹெல்த்தியாக குடிச்சிட்டு நல்லா வேலை பார்த்தா சரி. பாத்திர வேலைலாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் இந்த டேபிள் தான். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ரம்யா ஃபன் ஃபுட்காக ராத்திரி பகலமாக கஷ்டப்பட்டு செஞ்ச டேபிள் தான். என்ன பண்ணுறது, நமக்கு இப்போ பிரிச்சு தானே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு சைடு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஏன்னா நம்மளுக்கு அவன் வைக்கணும். அவன் வைக்கிறதுக்கு தனியாலாம் நம்ம போய் டேபிள்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால இதுலேருந்தே கட் பண்ணி கொடுங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிறது வந்து ஸ்டோரேஜ் ஆகும், மேலே இருக்க வந்து டேபிள் மாதிரியும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுக்க சொன்னேன். நானும் ஆஷாவும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டோம். இல்லை வேண்டாம், வேலை போய் பாருங்க அப்படின்னாங்க. உள்ளே வந்து துணி மடிக்கிற வேலைலாம் இருந்தது, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர வேலைலாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம். வந்து பார்த்தா எல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த ட்ராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை வாங்கிடுச்சு. குட்டி குட்டி ஸ்க்ரூலாம் எடுக்கணும் இல்லையா, அதனால் அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு தனியாக ட்ரில் பெல்ட்லாம் எடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டேபிள் பிரிக்கிறதுக்கு 1/2 நாள் தான் ஆச்சு. ஆனால் இந்த டேபிள் செய்யறதுக்கு 7 நாள் ஆச்சு, ஒரு வாரம். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். ஏன்னா வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு நைட் 8 மணிலேருந்து 1 மணி வரைக்குமே வேலை பார்ப்பாங்க. திருப்பி காலையிலேருந்து வேலைக்கு போவாங்க. நான் அந்த ரம்யா ஃபன் ஃபுட்டுக்காக கேட்டேன். எனக்காக பார்த்து செஞ்சது ஃபர்ஸ்ட் டைம். ஒரு கார்பெண்டராக இருந்து செய்கிறது வேற, நம்ம ஆசைப்பட்டு செய்கிறது வேற. அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரியே, நான் கேட்ட மாதிரியே வந்தது. லாஸ்ட்டில் இந்த ஸ்பேஸ், நம்ம வீடு ரொம்ப சின்னது, ஸ்பேஸ் வந்து ரொம்ப எடுத்துக்குது அப்படின்றதால இப்போ எடுக்க வேண்டிய நிலைமையாயிருச்சு. அதில் பாதி பார்ட் மட்டும் எடுத்திருக்கோம். வேலை இன்னும் எடுத்துகிட்டே இருக்குது. இந்த சைட் டேபிள்லாம் இன்னும் க்ளீன் பண்ணலை. இதோட பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இது உங்களுக்கு ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பால்கனியும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பபாய்.